சரி. இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்குன்னு பார்த்தோம். காசேடு, சில்லறை காசேடு. சில்லறை காசேடுன்னு சொல்றது மூல ஏடுகள்ல ஒண்ணு. சரியா? இப்போ காசேடுக்குள்ள வருவோம். சரியா? இப்போ காசேடுன்றதை பத்தி கதைக்கு போறோம். காசேடுனா என்ன, அதுல எப்படி நம்ம பதிவுகளை மேற்கொள்ள போறோம் அப்படின்ற விடயங்களை. சரியா? இப்போ காசேடுன்னு சொல்றது ஒரு கணக்கு அப்படின்ற முதலாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். காசேடுன்னு சொல்றது என்ன? அது ஒரு கணக்கு. சரியா? இப்போ இந்த காசு கணக்குக்கான ஃபார்மேட் நம்ம பார்த்துருப்போம். எப்படி? வரவு செலவு அப்படின்னு ரெண்டு விடயங்கள் இருக்கும். வரவு செலவுன்னு ரெண்டு விஷயம் இருக்கும். சரியா? அதாவது அது கணக்குன்ற அடிப்படையில் அதிகரிச்சா எங்க பதியணும், குறைவடைஞ்சா எங்க பதியணும்ன்ற சொல்லி கணக்கீட்டின் தங்க விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கீழே கதைச்சோம். சரியா? அப்ப இந்த காசேட்டுல நம்ம பதிய போற விடயம் என்னன்னா, காசேட்டுல பதிய போற விடயம் என்னன்னா, காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும். என்னென்ன பதிய போறோம்? காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும். சரியா? இப்போ இந்த காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் பதிவு செய்யற இன்னொரு இடம் இருக்கு. நம்ம இதுக்கு முதல்ல கதைச்சிருக்கோம். என்ன இடத்துல காசு பெறுவனவையும் காசு கொடுப்பனவையும் ரெண்டையும் பதிவோம் சொல்லுங்க பாப்போம். காசு கிடைச்சா பதிவும், காசு கொடுத்தாலும் பதிவும். இரட்டை பதிவுல இரட்டை இரட்டை பதிவுல. பதிவு ஓகே, வெரி குட். இரட்டை பதிவுல எந்த கணக்குல காசு கிடைச்சாலும் பதிவும், காசு கொடுத்தாலும் பதிவும்? சொத்து கணக்குலண்ணா. சொத்து கணக்குல. சொத்து வந்து வகை. சொத்துல எந்த கணக்கு, ஸ்பெசிபிக்கா எந்த கணக்கு? காசு கணக்குலண்ணா. வெரி குட். காசு கணக்கு. காசு கணக்குல காசு கிடைச்சா நம்ம எங்க பதிவோம்? வரவுலண்ணா. ஏன் காசு கிடைச்சா நம்ம வரவுல பதிகிறோம்? நம்ம கிட்ட காசு அதிகரிக்குதுண்ணா. சொத்து அதிகரிக்குது. சொத்து அதிகரித்தால் வரவுல தான் நம்ம பதிவோம். சரிதானே? அப்போ காசு கொடுத்தால் காசு கணக்குல எங்க பதிவோம்? செலவுலண்ணா. ஏன் செலவுல பதிகிறோம்? அண்ணா, சொத்து குறைவடைந்தால் சொத்து குறை செலவுல. காசு சொத்து குறைவடைந்தால் செலவுல பதிவோம். சரியா? அப்போ காசேடுன்னு சொல்றது காசு கணக்கு தான். கிளியரா? காசேடுன்னு சொல்றது அப்ப என்னது? காசு கணக்குல வெரி குட். காசு கணக்கு தவிர வேற எந்த ஒரு விஷயம் இங்க புதுசா இருக்க போறது இல்ல. காசு கணக்குல எப்படி காசு கிடைச்சா வரவுலையும் உரிமையாளர் மூலதனமாக இட்டால் காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவுன்னு பதியுமோ, அதே மாதிரி தஞ்சையும் பதிய போறோம். காசு கணக்கு தான் காசேடு. காசு கணக்கு தான் காசேடு. சரியா? கிளியரா? அப்ப காசேடுன்னு சொல்றது என்னது? காசு கணக்கு. காசு கணக்கு. காசு கணக்குல எப்படி இரட்டை பதிவு தத்துவத்தை பின்பற்றி நம்ம பதிவு செய்வோமோ அதே மாதிரி இரட்டை பதிவு தத்துவத்தை பின்பற்றி தான் இங்கேயும் பதிவு செய்ய போறோம். சரியா? இப்போ இங்கே பாடத்துல ஒரு பாப்பம் என்ன சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த. காசேடும் சில்லறை காசேடும். முதலாவது காசேடுனா காசேட்டுக்கான அறிமுகம். காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு. காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து காசேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். எப்படி பதிவு செய்யணும்? காசேட்டினையும் ஏனைய கணக்குகளையும் சமப்படுத்த, ஒரு கணக்கை எப்படி சமப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த கிளியரா இங்கே படிக்க போறோம். அடுத்து காசு கழிவுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். கழிவு சம்பந்தப்பட்ட விடயத்தை படிக்க போறோம். அடுத்து சில்லறை காசேடு அப்படின்ற விஷயத்த ரெண்டாவது இந்த பாடத்தில் படிக்க போறோம். சரியா? இப்போ இதில் முதலாவது காசேடு. காசேடுன்னு சொல்றது என்னது? ஒரு வணிகத்தில் காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் பதிவு செய்கிற ஏடு தான் என்னது? காசேடு. சரியா? அதை எப்படி பதிவு செய்வோம்? இரட்டை பதிவு தத்துவத்தின் அடிப்படையில். முதலாவது காசேடுன்ற தலைப்பு வாசிப்போம். சரியா? வணிக கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் பதிவதற்கான முதற் பதிவேடே. ரெண்டையும், காசு பெறுவனையும் காசு கொடுப்பனவையும் பதிவதற்கான முதற் பதிவேடே காசேடு ஆகும். வணிகத்திற்கு காசு கிடைக்கும் மூலங்கள், வணிகத்தினால் காசு கொடுப்பனவு செய்யப்படும் வழிகளும் பல வகைப்பட்டவை. அதாவது ஒரு வணிகத்துக்கு காசு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் வணிகத்துல இருந்து காசு வெளியே போறதுக்கான சந்தர்ப்பங்களும் நிறைய காணப்படும். சரியா?
ஒரு வணிகத்துக்கு காசு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் காசு வெளியே போறதுக்கான சந்தர்ப்பங்களும் நிறைய காணப்படும். அப்போ காசு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வணிகத்துக்கு காசு என்னென்ன மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். உரிமையாளர் கொண்டு வந்து போடுவதன் ஆ, மூலமா. உரிமையாளர் மூலதனமாக கொண்டு வந்து காசை வணிகத்துக்கு கொடுக்கிறாரு. வேற சும்மா சொல்லுங்க. தளபாடங்களை கொள்வனவு செய்வது மூலம் அண்ணா. தளபாடங்களை கொள்வனவு செஞ்சா காசு கிடைக்குமா, காசு வெளியே போகுமா? காசு வெளியில போகும்ண்ணா. வெளியில போகும். இப்ப சொல்லுங்க, காசு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள். உரிமையாளர் மூலதனம் ஆயிட்டா காசு கிடைக்கும். வேற வணிகத்துல இருக்க பொருட்களை காசுக்கு வித்தோம்னா காசு கிடைக்கும் தானே. ஆமாண்ணா. அடுத்து பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் வாங்கினா என்ன வட்டிக்கு கிடைக்கும்? வாடகைக்கு காசு கொடுக்கறது, அது ஆ, திருப்பி வெரி கிடைக்கிற குட். நேரத்துல கொஞ்சம் கூட கிடைக்கும்னா. ஆ, இப்போ எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி கடன் பட்டோர் கடன் பட்டோர்ட்ட இருந்து கிடைக்கும். அடுத்து நம்ம விட்டு சொத்துக்களை வாடகைக்கு கொடுத்துருந்தோம்னா இல்லை வட்டிக்கு கொடுத்துருந்தோம்னா அதுல ஒரு காசு கிடைக்கும். நம்ம கடனுக்கு பொருட்களை வித்திருந்தோம்னா அந்த கடன் பட்டோர் அவங்களோட காசை கொண்டு வந்து நம்ம கிட்ட தருவாங்க தானே. ஆ அப்ப அந்த ஓனா. சந்தர்ப்பங்கள் காசு கிடைக்கும். அப்ப காசு கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உரிமையாளர் காசு கொடுக்கலாம், பேங்க்ல இருந்து கடை வாங்கலாம், காசு விற்பனை செய்யலாம், அதாவது பொருளை விற்பனை செஞ்சு காசு வாங்கலாம், கடனுக்கு விற்பனை செஞ்சதுன்ற காசு நம்மளுக்கு கிடைக்கலாம். வேற எங்க சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இல்லாட்டி நம்ம சொத்துக்களை வாடகைக்கு கொடுத்துருந்தோம்னா வட்டி கொடுத்துருந்தோம்னா காசு அந்த நேரம் நமக்கு வந்து காசு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் காசு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள். இது எல்லாத்தையும் எங்க பதிய போறோம்? காசு ஏட்டுல தான் பதிய போறோம். அடுத்து ஒரு வணிகத்துல காசு கிடைக்கிறதுக்கு எந்த அளவு சந்தர்ப்பங்கள் இருக்கோ அதே மாதிரி காசு வெளியே போறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு. சரியா? இப்போ என்ன மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒரு வணிகத்துல காசு வெளியே போகும், வணிகத்துக்குள்ளுக்கு இருக்க காசு என்ன சந்தர்ப்பங்கள்ல வெளியே போகும்னு சொல்லுங்க பாப்போம். கடன் எதுவும் வாங்கி அது கட்டுறதுல காசு வெளியில போகுது. ஆ வாங்கின அஹ் கடனை திருப்பி கட்டுறதுக்காக காசு வெளியே போகும். வெரி குட். ஆனா தளபாடங்களை கொள்வனவு செஞ்சிருந்தா காசு ஆ வெளியே போகும்ண்ணா. தளபாடங்களை கொள்வனவு செய்யற நேரம் காசு வெளியே போகும். நம்மளோட கடன் கொடுத்த தேவைகளுக்காக நம்ம காசு வெளியில போகும். ஆ நம்மட தேவை, அதாவது உரிமையாளர்கிட்ட தேவைக்கு காசை எடுக்கலாம். சாஜிக்கா சொல்லுங்க. கடன் கொடுத்தவருக்கு காசு திருப்பி வெரி குட். கொடுக்கணும். கடன் கொடுத்தோர் நம்ம எங்கேயாச்சும் பொருளை கடனுக்கு வாங்கியிருந்தோம்னா அந்த கடன் கொடுத்தோருக்கு நம்ம காசை திருப்பி கொடுக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் காசு வெளியே போகும். அப்போ ஒரு வணிகத்துல பிரதானமா காசு எப்பெப்பெல்லாம் வெளியே போகும் பார்த்தா நம்ம வணிகத்துக்கு தேவையான இருப்புக்களை காசு கொடுத்து வாங்குவோம். அப்ப காசு வெளியே போகும். ரெண்டாவது நம்ம பேங்க்ல கடன் வாங்கியிருந்தோம் அந்த கடனை எல்லாம் திருப்பி கட்டுவோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல காசு வெளியே போகும். கடனுக்கு பொருட்களை வாங்கியிருந்தா கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுப்போம். அப்ப காசு வெளியே போகும். அடுத்து நம்ம ஏதாச்சும் வாடகைக்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கலாம். அப்ப வாடகைன்ற செலவுக்கு வெளியே போகும். மின்சார கட்டணமா ஒரு செலவா வெளியே போகும். காப்புறுதி கட்டணம் ஒரு செலவா வெளியே போகும். அப்ப இதெல்லாம் என்னது? செலவுகளா வெளியே போகும் காசு. வேற நம்ம தளபாடம் வாங்கலாம், இயந்திர உபகரணங்கள் வாங்கலாம், காணி வாங்கலாம். அடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கேயாச்சும் நம்மகிட்ட இருக்க காசு. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வணிகத்துல இருக்க காசு என்ன செய்யும்? வெளியே போகும். சரியா? இங்க சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. வணிகத்துக்கு காசு உள்ளுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் வெளியே போறதுக்கான சந்தர்ப்பங்களும். அது என்னன்னு பார்ப்போம். சரியா? உரிமையாளர் மூலதனமாக இடல். உரிமையாளர் மூலதனமாகிட்டா வணிகத்துக்கு காசு வந்து சேரும். அடுத்து காசு விற்பனை. காசுக்கு பொருளை விற்பனை செய்தா வணிகத்துக்கு பொருள் வந்து சேரும் காசு. கடன்பட்டோரிடமிருந்து காசு கிடைக்கிறது. கடன்பட்டோருக்கு நம்ம பொருளை கடனுக்கு வித்திருந்தா அவர் காசு கொண்டு வந்து கொடுப்பாரு. அடுத்து கடன்கள் பெறல். காசு கடனா வாங்கலாம் நம்ம, அதாவது பேங்க் கிட்ட இருந்து வாங்கலாம், வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், அப்படி காசு வாங்கலாம். அடுத்து வட்டி, வாடகை, தரகு வருமானம் போன்ற ஏனைய வருமான மூலங்கள்ல இருந்து நமக்கு காசு கிடைக்கலாம். அடுத்து காசு வெளியே போறதுக்கான சந்தர்ப்பங்கள். காசு கொடுப்பனவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். இப்போ காசு கொடுப்பனவு எப்ப எப்பெல்லாம் ஏற்படலாம்? கடனை மீள செலுத்துறது, வாங்கின கடனை. அடுத்து காசுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யுது. அடுத்து கடன் கொடுத்தோருக்கு என்ன செய்யறது? காசு கொடுக்கிறது.
அடுத்து சம்பளம், மின்சார கட்டணம் போன்ற செலவுகளுக்கு காசு கொடுக்குது. தளபாட உபகரண இயந்திரங்களை கொள்வனவு செய்யறதுக்கு காசு கொடுக்குறது. இயந்திரம் அதாவது உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக காசு பற்றுறது. அப்ப இந்த மாதிரி விடயங்கள்ல எல்லாம் என்னது, காசு வெளியே போறதுக்கான சந்தர்ப்பம். அடுத்து நம்ம போன பாடத்துல டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த காசு பெருவனவுகள் எல்லாத்துக்குமான மூல ஆவணம் என்னது? பற்றுச்சீட்டுல. வெரி குட், பற்றுச்சீட்டு. பெருவனவு பற்றுச்சீட்டு. அடுத்து இந்த காசு வெளியே போறதுக்கான, காசு வெளியே போகும் தானே, இப்ப இந்த காசு வெளியே போறதுக்கான மூல ஆவணம் என்னது? கைச்சாத்துல. கைச்சாத்து. வெரி குட். அப்ப காசு பெருவனவுக்கான மூல ஆவணம் பற்றுச்சீட்டு, காசு கொடுப்பனவுக்கான மூல ஆவணம் கைச்சாத்து. சரியா? அப்ப இங்க நான் பற்றுச்சீட்டு கைச்சாத்து சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். பற்றுச்சீட்டுனா என்ன, கைச்சாத்துனா என்னன்னு. அப்ப இப்ப பார்த்தோம், பற்றுச்சீட்டுனா காசு பெருவனவுக்கு காண மூல ஆவணம். சரியா? அப்ப பற்றுச்சீட்டுனா என்னன்னு நம்மளுக்கு ஒரு வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்ப பற்றுச்சீட்டுனா என்னன்னா, காசு பெறப்படும் சந்தர்ப்பங்கள்ல அந்த காசு பெறப்பட்டமையினை உறுதிப்படுத்தி உரிய அதிகாரியினால் கையொப்பமிட்டு வழங்கப்படுற ஒரு ஆவணம். அந்த காசு பெறுவனவு தொடர்பான சகல விடயங்களையும் உள்ளடக்கி வழங்கப்படுற ஒரு ஆவணம் தான் பற்றுச்சீட்டு. இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்து காசு வாங்குறோம்னா அந்த காசு பெறப்பட்டதை உறுதிப்படுத்தி நான் ஒரு ஆவணத்தை கொடுக்குறேன், எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி. அந்த ஆவணத்துக்கு பேர் தான் என்னது, பற்றுச்சீட்டு. சரியா? இப்போ அந்த பற்றுச்சீட்டுல ஒரு, நான் தான் அங்கே கொடுத்துருவேனே. அப்போ அந்த பில்லை எழுதுகிற நேரம் நான் எப்படி எழுதுவேனா, ஒரு கார்பன் தாளை வச்சு தானே எழுதுவோம். அப்போ கார்பன் தாளை வச்சு நம்ம எழுதுகிற நேரம் அந்த பில்லுண்ட ஒரு பிரதி, அதண்ட ஒரு கொப்பி யார் கையில் இருக்கும், நம்ம கையில் இருக்கும். அப்போ அந்த கொப்பியை நம்ம என்ன செய்வோம், நம்ம பற்றுச்சீட்டாக யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ பற்றுச்சீட்டுனா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஒருக்க பார்த்துட்டு வருவோம். வணிகம் ஒன்றில் யாதாயினும் ஒரு முறையில் காசு கிடைக்கும் இடத்து அக்காசு பெறப்பட்டவனை உறுதிப்படுத்தி வணிகத்தினால் காசு கொடுத்த நபருக்கு கொடுக்கப்படும் ஆதாரமே பற்றுச்சீட்டு. காசு கொடுத்ததை, காசு பெறப்பட்டதை உறுதிப்படுத்தி வழங்கப்படுற ஒரு ஆவணம் பற்றுச்சீட்டு. இதில் அந்த பற்றுச்சீட்டில் என்னென்ன விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஒரு பற்றுச்சீட்டு எடுத்தால் அந்த பற்றுச்சீட்டின் தொடர் இலக்கம் இருக்கும், வணிகத்தின் பெயர் இருக்கும், முகவரி இருக்கும், பெறப்பட்ட திகதி இருக்கும், அடுத்து எவ்வளோ பெறப்பட்டுச்சுன்னு இருக்கும், உரிய அதிகாரியின் கையொப்பம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விடயங்கள் தான் ஒரு பற்றுச்சீட்டில் இருக்கும். சரியா? அப்போ பற்றுச்சீட்டுக்கான ஒரு மாதிரி வடிவத்தை கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னது, இதில் தொடர் இலக்கம். தொடர் இலக்கம்னா இதுதான் தொடர் இலக்கம். அடுத்து காசு கிடைத்த திகதி, எந்த திகதியில் காசு கிடைச்சிச்சு. அடுத்து இந்த இருக்கு திகதி, திகதி போட்டிருப்பாங்க இதில், காசு கிடைச்ச திகதி. அடுத்து கிடைத்தமைக்கான காரணம், என்ன காரணத்துக்காக காசு கிடைச்சிச்சு. அடுத்து சாரி, கிடைத்த பெருமானம், எவ்வளோ கிடைச்சிச்சு போன்ற விடயங்கள், கிடைத்த பெருமானம் போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டு காசு பெற்றுக்கொண்ட நபரினால் கையொப்பமிடப்பட்டு பற்றுச்சீட்டு வழங்கப்படும். காசு பற்றுச்சீட்டு என்பது ரொக்கச்சீட்டு அல்லது காசு மெமோ எனும் பெயர்களினால் இந்த பற்றுச்சீட்டை காசு மெமோ, ரொக்கச்சீட்டு அப்படின்லாம் அழைக்கலாம். அதெல்லாம் பெரிய அவ்வளோ டீப்பாக பார்க்க தேவையில்ல, கவனிச்சிக்கங்க. சரியா? என்னென்ன விஷயம் ஒரு பற்றுச்சீட்டில் இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பற்றுச்சீட்டானது வணிகத்திற்கு காசு கிடைத்தமையை பற்றி எழுத்து வடிவிலான ஒரு ஆதாரம். இது அந்த பற்றுச்சீட்டு வந்து ஒரு ஆதாரமாகவும் இருக்கும். சரியா? அடுத்து பற்றுச்சீட்டின் பிரதி ஒன்று கணக்கீட்டு பதிவு அது பகுதிக்கு கிடைக்க செய்ய வேண்டியதுடன், 1 மினிட், மச்சான் சொல்லு சொல்லு மச்சான். ஓகே. சரியா? என்னது, ஒரு பற்றுச்சீட்டு கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு பற்றுச்சீட்டை நம்ம கொடுக்குறோம்னா அதை கணக்கு செய்கிற இடத்துக்கும் ஒரு பிரதியை நம்ம கொடுக்கணும். சரியா? அதுக்கு வேண்டியதுடன் அதனை மூல ஆவணமாக கொண்டு, அந்த கொடுக்குற ஆவணத்தை தான் மூல ஆவணமாக கொண்டு காசு கிடைத்தமையினை காசேட்டில் பதிவு செய்தல் வேண்டும்.
அந்த பற்றுச்சீட்டை தான் மூல ஆவணமாக கொண்டு காசு கிடைக்கப்பட்டுச்சுன்னு உறுதிப்படுத்தி காசேட்டில் நம்ம கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வோம். சரியா? இதில் அடுத்த விஷயம், பற்றுச்சீட்டானது வணிகத்தின் தன்மைக்கேற்பவும் பல்வேறு தேவைகளுக்கேற்பவும் வேறுபட்ட வடிவங்களில் தயாரிக்கப்பட முடியும். இந்த பற்றுச்சீட்டு நிறைய வடிவத்தை கொண்டிருக்கும். அது வணிகத்தின் தன்மைக்கேற்ப தேவைக்கேற்ப மாறுபடக்கூடியதாக இருக்கும். இங்கே கீழே வந்து ஒரு பற்றுச்சீட்டுக்கான மாதிரி வடிவத்தை கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த விஷயங்களை கவனிச்சுக்குவோம். இது என்னது, ஒரு பற்றுச்சீட்டில் என்னென்ன விஷயம், பற்றுச்சீட்டு அதில் தொடர் இலக்கம் இருக்குது, அடுத்து முகவரி இருக்குது, தொலைபேசி இலக்கம் இருக்குது, திகதி இருக்குது, என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்கோன் இருக்குது, யார் தயாரிச்சிருக்கா அவருக்கான கையொப்பம் இருக்கும், எவ்வளவு தொகைன்ற விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கும். சரியா? இதில் ஒரு செயற்பாடு சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இதில் ஓகே, நீங்கள் இது செயற்பாடு வந்து சும்மா என்னது, நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு பார்க்குற ஒரு வணிகத்தின் பற்றுச்சீட்டு ஒன்று எடுத்து அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், ஒரு பற்றுச்சீட்டில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும்? பற்றுச்சீட்டுனா என்ன, பற்றுச்சீட்டில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்றது கிளியரா சொல்லுங்க பார்ப்போம். பற்றுச்சீட்டில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும்? தொடர் இலக்கம், வெரி காசு குட். கிடைக்கப்பட்ட திகதி, கிடைத்தமைக்கான காரணம், ம் பெருமானம், ம் பெயர், ம் கையொப்பம், ம் முகவரி. ஓகே, இந்த விடயங்கள் தான் என்னது, ஒரு வணிகத்தில் காசு கிடைக்க பெற்றா அதுக்கான ஒரு மூல ஆவணம் பற்றுச்சீட்டு, அந்த பற்றுச்சீட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்க விடயம். அடுத்த விஷயம், காசு கொடுப்பனவு. காசு கொடுப்பனவு இடம்பெற்றா, ஒரு வணிகத்தில் காசு கொடுப்பனவு இடம்பெற்றா அது வந்து எங்கே குறித்து வச்சிருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு மூல ஆவணம் இருக்கும் தானே. அந்த காசு கொடுப்பனவுக்கான மூல ஆவணம் என்னன்னு கேட்டால், காசு கொடுப்பனவு கைச்சாத்து. காசு கொடுப்பனவுக்கான மூல ஆவணம் என்னது? காசு கொடுப்பனவு கைச்சாத்து. சொல்லுங்க, காசு கொடுப்பனவுக்கான மூல ஆவணம் என்னது? காசு கைச்சாத்து. கொடுப்பனவு, காசு கொடுப்பனவு கைச்சாத்து. இந்த பேர்லாம் அடிக்கடி வாயில உச்சரிக்கணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். சரியா? அப்ப காசு கொடுப்பனவு கைச்சாத்துனா என்னது? ஒரு வணிகத்துல காசு கொடுக்கப்படும் சந்தர்ப்பத்துல அந்த காசு கொடுப்பனவை உறுதிப்படுத்தி உரிய அதிகாரியினால் கையொப்பமிட்டு வழங்கப்படுற ஒரு ஆவணம், அவ்வளவுதான். சரியா? இப்போ காசு கொடுப்பனவு உறுதிப்படுத்தி வழங்குற ஆவணம். இந்த காசு கொடுப்பனவு கைச்சாத்துல என்னென்ன விஷயம் இருக்கும்? அங்க சொன்ன அதே விஷயம்தான். வணிகத்தின் பெயர், முகவரி, திகதி, காசு கொடுக்கப்பட்டமைக்கான காரணம், உரிய அதிகாரியின் கையொப்பம், எவ்வளவு பெறுமதி, இந்த விஷயங்கள் தான் ஒரு காசு கொடுப்பனவு கைச்சாத்துலையும் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள். சரியா? இப்போ பார்ப்போம் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காசு பெறுவனவுக்கு பற்றுச்சீட்டு, கொடுப்பனவு கைச்சாத்து. பற்றுச்சீட்டுனா என்ன, கைச்சாத்துனா என்ன, பற்றுச்சீட்டில் என்ன விஷயம் இருக்கும், கைச்சாத்துல என்னென்ன விடயங்கள் இருக்கும் அப்படின்ற விஷயத்த. சரியா? இதில் வணிகத்தினால் மேற்கொள்ளப்படும் சகல பண கொடுப்பனவுகளின் போதும் அவை தொடர்பான தகவல்களை உள்ளடக்கி பொறுப்பு வாய்ந்தவரால் கையொப்பமிட்டு கொடுப்பனவை உறுதிப்படுத்துவதற்காக தயாரிக்கப்படும் மூலாவணம் கொடுப்பனவு கைச்சாத்து எனப்படும். சகல கொடுப்பனவு கைச்சாத்துக்களிலும் தொடர் இலக்கம் பயன்படுத்தப்படும். தொடர் இலக்கம்னா 100வது, 101, 102, 103 அந்த தொடர் இலக்கம் பயன்படுத்தப்படும். அடுத்து பண கொடுப்பனவின் போது பொறுப்பு வாய்ந்தவரால் கையொப்பமிடப்பட்டுள்ளதால் அப்பண கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளது என்பதன் எழுத்து மூலமான ஆதாரம். இதை வந்து அந்த உரிய அதிகாரி கையொப்பமற்று பார்த்தனே, அதனால இதை ஒரு ஆதாரமாக பயன்படுத்த முடியும். இது ஒரு வெளிடான ஒரு எவிடன்ஸ், வெளிடான ஒரு அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதாரமாக இதை பயன்படுத்த முடியும். சரியா? எதுக்கு? மூல ஆவணம். எதுக்கு? ஒரு வணிகத்தில் இந்த காசு கொடுப்பனும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி. அடுத்து இதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும்? வணிகத்தின் பெயர் இருக்கும், முகவரி இருக்கும், தொடர் இலக்கம் இருக்கும், திகதி இருக்கும், உரிய அதிகாரியின் கையொப்பம் இருக்கும், எவ்வளோ பெறுமதின்னு இருக்கும். சரியா? இந்த விஷயங்கள் தான் அப்போ ஒரு கைச்சாத்து, கொடுப்பனவு கைச்சாத்து ஒன்றில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் விடயம். கிளியரா? இப்போ காசேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கான மூல ஆவணம் என்னது? காசேட்டில் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வதற்கான மூல ஆவணம் என்னது? காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு. மூல ஆவணம் என்னது? காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு. மூல ஆவணம்
பெருவனவு பற்றுச்சீட்டு ஆ கைச்சாத்துமா. இதுதான் ஆன்சர். பெருவனவுக்கு என்னது? பற்றுச்சீட்டுக்கு அடுத்து கொடுப்பனவு கைச்சாத்து. அப்ப காசேட்டில் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வதற்கான மூல ஆவணம் வந்து என்னது? பற்றுச்சீட்டும் கைச்சாத்தும். சரியா? ம். இப்போ அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஜூம் கட் ஆகும், திருப்பி ரீஜாயின் ஆகுங்க. ம். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு. என்னது? காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு. சரியா? இந்த காசேட்டின் இரட்டை தொழிற்பாடுன்னு சொல்றது நம்ம ரெண்டு பக்கம் வரவு செலவுன்னு பதிகிறத இல்ல. வரவு செலவுன்னு பதிகிற விஷயத்த சொல்லலை இவங்க. சரியா? இப்போ கணக்கீட்டில் ஒரு வரிசை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது எங்க பதிவோம்? மூல ஆவணத்தில் குறிச்சு வச்சுக்குவாங்க. முதலாவது எங்க பதிவோம்? மூல ஏட்டில் பதிவோம். அடுத்து எங்க மாத்துவோம்? பேரேட்டுக்கு மாத்துவோம். பேரேடுன்னு சொல்றது மூல ஏடுகளை கூட்டி அதுக்கான இரட்டை பதிவை செய்யற இடம் தான் பேரேடு. கிளியரா? பேரேடுன்னா சரிண்ணா. மூளையேடு, அதாவது கொள்வனவு நாளேட கூட்டி அதுக்கான இரட்டை பதிவு கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு, விற்பனை நாளேட கூட்டி விற்பனை கணக்கு செலவு கடன் பட்டோர் கணக்கு வரவு. இப்படி இந்த விஷயத்தை நம்ம தெளிவா அடுத்தடுத்த பாடங்கள்ல படிப்போம். இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மூல ஆவணம்னு சொல்றது கொடுக்கல் வாங்கல்களுக்கான தகவல்களை குறிச்சு வைக்கிற இடம். மூல ஏடுன்னு சொல்றது கொடுக்கல் வாங்கல்களை முதல்ல பதிகிற இடம். பேரேடுன்னு சொல்றது அந்த முதற் பதிவுகளை இரட்டை பதிவாக மாத்துற இடம் தான் பேரேடு. சரியா? இந்த 3 ஸ்டெப்ல இந்த காசேடு அப்படின்ற இந்த ஒரு விஷயம், இந்த காசேடு அப்படின்ற ஒரு விடயம் இந்த 3 ஸ்டெப்ல 2 ஸ்டெப்பை செய்து, 2 ஸ்டெப்கான வேலையை செய்து. முதலாவது மூல ஏடாகவும் தொழிற்படுது. காசு பெறுவனவுகளையும் கொடுப்பனவுகளையும் பதிவு செய்வதற்கான ஒரு மூல ஏடாகவும் எது தொழிற்படுது? இந்த காசேடு தொழிற்படுது. இன்னொன்னு, இரட்டை பதிவு அடிப்படையில தானே இந்த காசேடை நம்ம செய்யறோம். அப்ப இரட்டை பதிவு அடிப்படையில செய்யறது பேரேடு. அப்ப இது வந்து ஒரு பேரேடாகவும் தொழிற்படுது, பேரேட்டு கணக்காகவும் தொழிற்படுது. அப்ப காசேட்டுக்கு 2 தொழிற்பாடு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 2 தொழிற்பாடு என்னது? முதலாவது மூல ஏடொன்றாக தொழிற்படல், அதான் காசு பெறுவனவு நாளேடு கொடுப்பனவு நாளேடு, இது ரெண்டுண்ட வேலையும் இந்த காசேடு செய்து மூல ஏடொன்றாக காசேடு தொழிற்படுது. இரண்டாவது விடயம் என்னன்னா, இரட்டை பதிவு அடிப்படையில பதிவுகளை மேற்கொள்றதுனால பேரேட்டு கணக்கொன்றாகவும் தொழிற்படல். அப்ப காசேட்டின் இரட்டை தொழிற்பாடுன்னு சொல்றது காசேடு செய்யற 2 வேலைகள் என்னன்னா, மூல ஏடொன்றாகவும் தொழிற்படுதல், பேரேடொன்றாகவும் பேரேட்டு கணக்கொன்றாகவும் தொழிற்படுதல். கிளியரா? ஏன் காசேட்டுக்கு 2 தொழிற்பாடு இருக்குன்னு சொல்லி? சரிண்ணா. ஓகே, காசேட்டின் 2 தொழிற்பாடும் என்னென்ன? ஏடுகள்னா பேரேடு. தொழிற்பாடுனா பேரேட்டை கொண்டும் தொழிற்பாடுண்ணா. தம்பி கிளியர் தானே அந்த விஷயம்? மூல ஏடொன்றாகவும் தொழிற்படுதல், பேரேட்டு கணக்கொன்றாகவும் தொழிற்படுதல், இதான் எனது ஒரு காசேடு என்ற இரட்டை தொழிற்பாடு. என்ன புக்கில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றதை ஒரு வாசிச்சு பார்த்துக்குவோம். காசேட்டின் இரட்டை தொழிற்பாடு காசு பெறுவனவுகள் காசு கொடுப்பனவுகள் முறையே பற்றுச்சீட்டு கைச்சாத்து எனும் மூல ஆவணங்களை பயன்படுத்தி ஒழுங்குமுறையாக காசேட்டில் முதற்பதிவு இடம்பெறுவதனால் மூல ஏடு எனும் தொழிற்பாட்டை காசேடு நிறைவேற்றுகின்றது. காசு பெறுவனவு பற்றுச்சீட்டு காசு கொடுப்பனவு கைச்சாத்து இந்த ரெண்டையும் பயன்படுத்தி காசேட்டில் நம்ம பதிவுகளை மேற்கொள்றதுனால முதலாவது நம்ம பதிகிறனால இது வந்து ஒரு மூல ஏடு என்ற தொழிற்படுது. சரியா? அடுத்து அதே போன்று காசேடானது வரவு செலவு எனும் இரு பக்கங்களை கொண்டுள்ளதன் காரணமாக இது பேரேட்டு கணக்கொன்றாகவும் தொழிற்பாட்டை நிறைவேற்றுது. பேரேட்டு கணக்கொன்றாகவும் இந்த தொழிற்பாட்டை நிறைவேற்றுகின்றது. இதற்கமைய காசேட்டின் நூடாக பின்வரும் இரு தொழிற்பாடுகள் நிறைவேற்றப்படுகின்றன. முதலாவது மூல ஏட்டின் தொழிற்பாடு, இரண்டாவது பேரேட்டு கணக்கொன்றின் தொழிற்பாடு. மூல ஏடாகவும் தொழிற்படுது, பேரேட்டு கணக்காகவும் தொழிற்படுது. சரியா?
நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸ் எல்லாம் போயிட்டு அந்த யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துங்க சரியா. எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணி தான் இருக்குது. இந்த மூளையேடு அந்த ரெண்டு கிளாஸ்க்கும் வராதவங்க போயிட்டு செக் பண்ணிக்கங்க சரியா. கிருத்திகா நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு வரலன்னு நினைக்கிறேன், இடையில செக் பண்ணிக்கங்க அந்த வீடியோஸ் எல்லாம் சரியா. கடைசி டைமில் உங்களுக்கு டைம் இருக்காது, மற்ற பாடங்கள் எல்லாம் கிளாஸ் சரி கிளாஸ் லோட் ஆகிரும் சரியா. தம்பி நிறைய கிளாஸ் வரலன்னு நினைக்கிறேன், அதை செக் பண்ணி பார்த்து படிச்சுங்க அந்த விஷயங்களை. சரிதானே. காசேட்டுன்ற இரட்டை தொழிற்பாடு கிளியர் தானே. அடுத்து காசேடொன்றில் கொடுக்கல் வாங்கல்களை எப்படி பதிவு செய்கிறது. காசேடொன்றில் எப்படி கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யுது. காசேட்டில் எப்படி நம்ம கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்ய போகிறோம், இரட்டை பதிவு அடிப்படையில் பதிவு செய்ய போகிறோம். காசு பெருவனவுகள் எல்லாம் இப்போ எங்கே பதிய போகிறோம் காசேடில், பற்றுச்சீட்டுல. காசு பெருவனவை எங்கே பதிவு செய்ய போகிறோம், வரவு பக்கமா செலவு பக்கமா. காசு கணக்கில் எங்கே பதிவு, வரவு பக்கம். வெரி குட். அப்போ காசு பெறுவனவுகளை காசேட்டில் வரவு பக்கம் பதிய போகிறோம், காசு கொடுப்பனவுகளை காசேட்டில் செலவு பக்கம் பதிய போகிறோம். ஏன்னா சொத்து காசேடு என்பது என்ன வகை கணக்காக தொழிற்படும், ஒரு சொத்து வகை கணக்காக தொழிற்படும். அப்போ சொத்து வகை கணக்கில் சொத்து அதிகரித்தால் எங்கே பதிவோம், வரவுல பதிவோம். சொத்து குறைவடைந்தால் செலவுல பதிவோம். இந்த விஷயங்களை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க சரியா. நம்ம செய்வோமா, இப்போ பார்ப்போம். ஒரு ஃபுல்லாக வாசிச்சுட்டு செய்வோம் அடுத்து. கொடுக்கல் வாங்கல், காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். நல்லா கவனிச்சுக்கணும், காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். காசு என்பது வணிகத்தின் சொத்தாகும். காசுன்றது வணிகத்தின் சொத்தாகும். காசு பெறப்படுவதனால் சொத்து அதிகரிக்கும். அதேவேளை காசு கொடுப்பனவின் காரணமாக சொத்து குறைவடையும். இது கிளியர் தானே. இதனால் காசேட்டின் கொடுக்கல் வாங்கல்களை பதியும் போது சொத்து கணக்கிற்குரிய இரட்டை பதிவு விதியை பயன்படுத்துதல் வேண்டும். சொத்து கணக்குக்குரிய இரட்டை பதிவு விதியை தான் பயன்படுத்தணும். சொத்து கணக்குக்குரிய இரட்டை பதிவு விதி என்ன சொல்லுது, அதிகரித்தால் வரவு, குறைவடைந்தால் செலவு. இதுதான் என்ன சொல்லுது, சொத்துக்கான இரட்டை பதிவு விதியை சொல்லுது. அப்ப காசு பெறுவனவு காசேட்டில் வரவு வைக்கப்படும். சொத்து அதிகரித்தலானது வரவு விதியின் அடிப்படையில் ஆகும். அடுத்து காசு கொடுப்பனவானது காசேட்டில் செலவு வைக்கப்படும். சொத்து குறைவடைதலானது செலவு விதிகளின் அடிப்படையில் ஆகும். இதற்கமைய பண கொடுப்பனவுகள் காசேட்டில் வரவு வைக்கப்படுவதோடு இதற்கமைய பண பெறுவனவுகள் காசேட்டில் வரவு வைக்கப்படுவதோடு பண கொடுப்பனவுகள் காசேட்டில் செலவு வைக்கப்படும். இந்த ஒரு பதிவுக்குமான காரணத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும் சரியா. பெறுவனவு வரவு வைக்கிறோம், ஏன், அது ஒரு சொத்து அதிகரிச்சா வரவு. கொடுப்பனவு செலவுக்கிறோம், ஏன், அது சொத்தை குறைக்குது, அப்ப சொத்து குறைவடைந்தால் செலவு. கிளியரா. அடுத்து இந்த விஷயத்தை வாசிச்சுட்டு நம்ம கணக்குக்குள்ள போயிடுவோம். ஓகே. காசேடானது கணக்கொன்றாகவும் தொழிற்படுவதனால் காசு பெறுவனவுகளை காசேட்டில் வரவு வைக்கும் போது இரட்டைப்பதிவு விதியில் வரவு பதிவு நிறைவு பெறுகின்றன. காசேட்டின் அதாவது காசேடு ஒரு பேரேட்டு கணக்காகவும் தொழிற்படுறதுனால இந்த காசேட்டில் ஒரு பெறுவனவுகளை வர வைக்கும் போது அங்கே ஒரு கொடுக்கலாங்களுக்கான பதிவு முடிவடையுது. அதாவது காசுக்கு மூலதனமாக இட்டால் அதுக்கான இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவுன்றதுல காசு கணக்கு வரவுன்ற பதிவை நம்ம இங்கே பதிஞ்சு முடிச்சிடுறோம். விளங்குதா. இப்போ நம்ம கணக்கு செய்கிற நேரம் அந்த விஷயம் இன்னும் விளங்கும் கிளியரா சரியா. அதே போன்று காசு கொடுப்பனவுகளை காசேட்டில் செலவு வைக்கும் போது இரட்டை பதிவின் செலவு பதிவு காசேட்டில் நிறைவு பெறுகின்றது. அதாவது மின்சார கட்டணம் செலுத்தினா காசு கணக்கு செலவு, மின்சார கட்டண கணக்கு வரவு. அப்ப காசு கணக்கு செலவுன்ற பதிவு காசேட்டில் செலவுல பதிகிறதோட நிறைவடையுதுங்க. அப்ப அந்த ஒரு வேலை முடியத்தானே, ஒரு பதிவு முடியத்தானே இந்த காசேட்டில் பதியும் போது. அப்ப அந்த விஷயத்தான் சொல்றாங்க. இதன் காரணமாக காசேடு என்னது, ஒரு பேரேட்டு கணக்காக தொழிற்படுது, நிறைவு பெறுகின்றது. பேரேட்டில் இதற்கமை உரிய கணக்கில் வரவு பதிவை மட்டுமே பதிவு, அதாவது இதில் அடுத்த பதிவை மட்டும் பதிஞ்சா போதும்னு சொல்றாங்க. மற்ற பேரேடுகளில் காசேட்டில் வரவு வைக்கப்பட்ட பெறுவனவுகள் பேரேட்டின் உரிய கணக்குகளில் செலவு வைக்கப்படுதல் வேண்டும். அதாவது காசேட்டில் வரவு வச்சதை உரிய கணக்கில் செலவு வைக்கணும். எப்படி, மூலதனமாக இட்டால் மூலதன கணக்கு செலவு காசு கணக்கு வரவு. அப்போ இந்த காசு கணக்கில் எவ்வளத்த வரவு வச்சோமோ அதே கணக்கு அதே பெறுமதியை மூலதன கணக்கில் செலவு வைக்கணும் சரியா. காசேட்டில் செலவு வைக்கப்பட்ட பெறுமதியும் உரிய பேரேட்டு கணக்கில் வர வைக்கணும். எப்படி,
அதாவது மின்சார கட்டணத்துக்காக காசேட்டில் செலவில் 10,000 வச்சோம்னா மின்சார கட்டண கணக்கில் வரவுல 10,000 கட்டாயம் வைக்க வேண்டும். சரியா? இப்போ ஒரு காசேட்டுக்கான ஃபார்மேட்டை பார்ப்போமா? இதுதான் காசேட்டுக்கான ஃபார்மேட். காசேட்டுக்கான ஃபார்மேட் எது? இன்னும் ஒரு 1 மினிட்ல கட் ஆகும். கட் ஆனகி ரீஜாயின் ஆகுங்க. காசேட்டுக்கான ஃபார்மேட் வந்து இந்த காசு கணக்குக்கான ஃபார்மேட் அப்படியே தான் வரும்.